ரெண்டு நுணுக்கமான இடம்ன்றது. இப்போ விஜய்க்காக காத்திருந்த தன்மை என்பது வேறு, ரகு சுட்டி காட்டின மாதிரி விமர்சனங்கள் இல்லாத தன்மைன்னு. ஆனால் ஸ்ரீராம் சேஷாத்ரி சொல்றது பாஜகவே எதுக்காக விஜய் அவரே ஒரு சுமையாக இருப்பார்னு கருதலாம்னு. கோட்டீஸ்வரனுமே கிட்டத்தட்ட நீங்க போங்க தனிச்சுன்ற இடத்துக்கு அப்படின்னா அப்ப 4 முனை போட்டி தான். அப்படிதான் வியூகத்தை வகுத்து அதிமுகவை முன்னிலைப்படுத்தி ஒன்று பண்ணுவாங்க. கோட்டீஸ்வரன் சொல்றது அடுத்து விசாரணை அமைப்புகள்ன்றது அரசியல் ரீதியாக இதெல்லாம் தான் நடக்க போதா இனி? இல்லை, இந்த தேர்தல் பொறுத்தவரையும் நான் திருப்பி இது ஒரு திமுக கூட்டணி வெர்சஸ் அதிமுக கூட்டணி தாங்க பார்க்குறேன். இந்த விஜய் இவங்கெல்லாம் அவ்வளோ சீனில் இருக்க மாட்டாங்க. அது ஒரு பிம்பமாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் தேர்தல் நெருங்க தேர்தல் வேலைகள் நெருங்க விஜய் கட்சியெல்லாம் சீனில் இருக்குமான்னு கூட அதில் ஒரு நுணுக்கம் கேட்குறேன் ஜீவா. நீங்கள் பர்செப்ஷனாக அப்படி இருக்கலாம். நான் கேட்பது பீகாரை போல பாஜக அதிமுக அணிக்கு அல்லது அதிமுக பாஜக அணிக்கு ஒரு வெற்றி வேணும்னா நீங்கள் தனியாக நின்றுங்க அப்படின்லாம் வியூகம் வகுத்தா வெற்றி வந்துருமா? இல்லை, அப்படி வகுத்தாலாம் வராதுங்க. ஏன்னா இங்கே பிரச்சனை பாஜக எதிர்ப்பு பேசுகிற கட்சிகள் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறாங்க. இந்த கான்செப்டுக்குள்ளேயே அவங்களால ஒட்ட முடியல, தமிழ்நாட்டு மக்களிடம் ஒட்ட முடியல. ஏதோ திமுக பாஜக எதிர்ப்பு பேசும், தமிழ்நாட்டினுடைய ஓட்டிங் பிஹேவியரே பாஜக எதிர்ப்பு மனநிலையில தான் இருக்கு. அதிமுக கோட்டீஸ்வரன் சொல்ற மாதிரி அதிமுக நாங்க தான் தலைமை, பழனிசாமி அவங்க தான் முதல்வர் வேட்பாளர், பேக் சீட்ல தான் இருக்க போறாங்கன்றப்ப அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கா? அப்படியெல்லாம் எடுத்தாலுமே அதிமுக கொஞ்சம் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் தன்னுடைய இடங்களை காப்பாற்றிக் கொள்ளும். அது தமிழ்நாட்டின் 2வது பெரிய கட்சிங்கிற கம்பீரத்தை காப்பாற்றிக் கொள்ளும். இப்போ அந்த கம்பீரம் இல்லை. பிஜேபி சாப்பிடுது, பிஜேபி கையில் தான் அவங்க இருக்கிறாங்கிறது ரொம்ப ஒரு வெளிப்படையாக தெரியுது. செங்கோட்டையனும் கோவிச்சிட்டு டெல்லிக்கு போகிறாரு, எடப்பாடியும் மோடிகிட்ட தான் பேசுகிறாரு, ஓபிஎஸ் டிடிவியும் பெரிய லெவலில் இன்னைக்கு வரைக்கும் டெல்லியை விமர்சிக்கலைங்கிறப்ப கட்சி முழுக்கவே அவங்க கையில் தான் இருக்கும் அப்படிங்கிற அது அதிமுக தொண்டர்கள்ட்ட மன ரொம்ப வேதனையாக இருக்கு. ஏன்னா இப்படி கட்சி போயிருச்சு. அப்படி இருக்கா இல்லை அப்படி ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது? உண்மையில அப்படி தானே இருக்கு. அதுதானே வேதனையான விஷயம். இப்போ கோட்டீஸ்வரனுடைய வேதனையே அதானே. ஒரு திராவிட கட்சிகள் வலிமையா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு தேசிய கட்சி, அதுவும் இந்துத்துவா கட்சி நம்மளை விழுங்குதா அப்படிங்கிற கோபத்தை தான் ஸ்ட்ராட்டஜியை மாத்தி பாஜக அப்படி. இப்போ ஸ்ரீராம் அவங்களே சொன்ன மாதிரி இங்க கட்டமைப்பு இல்லை, அதிமுக களமாடட்டும், நாங்க பின்னால் இருக்கிறோம், ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி தரோம்னு சொல்ல மாட்டாங்களா பாஜக? நாங்க தான் இருப்போம். வலுவான கூட்டணி நீங்க யார் இருக்கா? அவங்களோட வலுவா இருக்கிறது பாஜகவை தவிர்த்துட்டா வாசன் மட்டும் தான் இருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். ராமதாஸ் இன்னும் அறிவிக்கல. டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு என்னைக்கு நீங்க சொன்ன முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னான்னு சொன்னாரோ அன்னைக்கே டாக்டர் கிருஷ்ணசாமி எடப்பாடியோட நல்ல டேர்ம்ஸ்ல இல்லை. ஜான் பாண்டியன் இருக்காரான்னு இதுவரையும் தெரியல. பூவை ஜெயன்மூர்த்தி இருக்காரான்னு இதுவரையும் கன்ஃபார்ம் ஆகல. யார் இருக்கிறா என்ன? இப்ப ஏதோ பெரிய கூட்டணி அங்க இருக்கிற மாதிரி பேச யாருமே இல்லையே. ஆனா இப்படி இந்த தன்மை தான் இருக்கும். தேர்தல் நெருங்க அப்படி கதம்ப மாலை ஒண்ணு சேர்ற மாதிரி எல்லாரும் அப்புறம் ஒரு அணிக்கு வந்து தானேங்க ஆகணும் ஜீவா. வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இல்ல, அப்படி வந்தாலுமே அது ஒரு வலுவான கூட்டணி. நீங்க எப்படி சொல்றீங்க? பாஜகவை வைத்துக்கொண்டு நீங்க மகா கூட்டணி எவ்வளவு கட்டுனாலும் அது பெரிய எடுபடாது. அது ஏற்கனவே சட்டமன்றத்தை பொறுத்தவரையும் 2001 திமுக பாஜகவோட சேர்த்து மிகப்பெரிய மகா அணி கட்டினாங்க. இருக்கிற எல்லா கட்சி, திருநாவுக்கரசு கட்சியோட சேர்ந்தாங்க. தனித்தனியாக இவர் நம்ம தமிழ் குடிமகன் ஒரு கட்சி வச்சிருந்தாரு, நம்ம கூப்பா கிருஷ்ணன் தமிழர் பூமி அவர் ஒரு கட்சி கூட, கிட்டத்தட்ட பெரிய லெவல்ல தமிழ்நாட்டில் உள்ள சமூகங்கள் எல்லாம் சேர்ந்து நடந்தது. பாஜகவோட சேர்ந்தது என்ன நடந்தது? இதுவரைக்கும் திமுகவுக்கு இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் புள்ளியை எடுத்து பேசுறப்ப 2019 எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த அட்வான்டேஜ்ன்றது அவங்க ஆளுங்கட்சியா இல்லை, ஆன்டி இன்குபன்சின்றது அவங்க சுமக்கல, அவங்க ஆன்டி பிஜேபி கார்டை யூஸ் பண்ணாங்க. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சொல்றது இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு, ஆன்டி இன்குபன்சின்னு. அதை பயன்படுத்தி கூட ஒரு கூட்டணி எல்லாம் அமைச்சாலும் மாநில அரசின் மீது இருக்கக்கூடிய விமர்சனத்தை விட ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுங்கிற மனநிலை மக்களுக்கு இருக்குல்லங்க. ஜிஎஸ்டியில இருந்து இன்னைக்கு கூட என்ன மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 20 லட்சம் மக்கள் தொகை இல்லைங்கிறாங்க. பாஜக ஆளும் மாநிலங்கள ரொம்ப சாதாரண மாநிலம் கூட மெட்ரோ ஒதுக்கி இந்த ஓர வஞ்சனை எல்லாம் மக்களுக்கு இருக்குமா இல்ல? கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி ஒருவேளை டிசம்பர்ல ரிலீஸ் பண்றாங்க ஃபண்ட், ஜனவரியில ரிலீஸ் பண்றாங்கன்னா அது அதிமுக கிரெடிட்டா எடுத்து இந்த பாருங்க மத்தியில ஆட்சி இருந்து நம்மளும் வந்தோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும்னு பீகார் மாடலை காமிக்க மாட்டாரா? ஜிஎஸ்டி குறைத்த போதே அவ்வளவு எளிதில் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஏமாறல. வணிகர்கள் எல்லாருமே அதை கணக்கோட தான் சொன்னாங்க. ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இதுவரை காங்கிரஸ் அரசு வெளியிட்டது பாஜக அரசு வெளியிட்டதுன்னு ஒப்பிட்டு எல்லாருமே பேசிட்டாங்க. இவங்க இது நாள் வரை நமக்கு தராத நிதிகள் திட்டக்குழு மூலமா வஞ்சிக்கப்பட்டதுன்னு எல்லாமே ரொம்ப. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடுத்தர வர்க்க மக்கள் அதிகங்க. இப்போ பீகார்ல நீங்க என்ன வேணாலும் கடைசி நேரம் காமிக்கலாம். ஏன்னா பீகார்ல அடித்தட்டு மக்கள் அதிகம், தமிழ்நாட்டில் மிடில் கிளாஸ் அதிகம். அப்புறம் இன்னொன்னு இங்க எல்லா சமுதாய மக்களும் படிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். உங்களுக்கு மேற்கு வங்கம் மகாராஷ்டிரால கூட சொல்றது இப்ப ஆன்டி பிஜேபி
அந்த சென்டிமெண்ட் தான் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுதான் அதிகமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 5 வருஷம் அதுனா என்னதான் வியூகம் வகுப்பாங்க? அப்ப பாஜக வெற்றி பெறணும், நாளை அமித்ஷா, கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி அமித்ஷா வருவாங்க, என்னதான் வியூகம் வகுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய வியூகம்ங்கிறத விட அவங்களுடைய நோக்கம்ங்கிறது அதிமுகவை அழிக்கணுங்கிறது. அந்த இடத்துல விஜய் அல்லது பாஜக வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். பாஜகவுக்கு ஒரு திராவிட கட்சியாவது இங்க அழியணும், ஒரு திராவிட கட்சியை அழியணும், அப்புறம் திமுகவை பார்த்துக்கலாம். அது இந்த எலெக்ஷன்ல அவங்க நோக்கம் ஏடிஎம்கேவை சுத்தமா காலி பண்ணணும். 2 திராவிட கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கு. பெரிய மாற்றம் இருக்காது, 4 முனை போட்டி தான் இங்க திமுக தான் இருக்க போகுது. முன்பு சொன்ன அதே மாதிரி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற அந்த முரண், அந்த எலி தவளை அதை சொல்லியே சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? அப்படிதான் இருக்க போதா? அதாவது பாஜக எதிர்ப்பு நிலை என்பது தமிழகத்தில் இருக்கு. அது நண்பர் ஜீவாவும் சரி, டிஎன்ஆர் அவர்களும் ஒத்துக்குவாங்க. நானும் அதை ஒத்துக்கிறேன். பிஜேபி மனநிலை எதிர்ப்பு இருக்கு. ஆனா இந்த பிஜேபி எதிர்ப்புன்ற ஒன்றுத்தையே சொல்லிட்டு நீங்க எல்லாம் பண்ணுவீங்க, விலைவாசி ஏற்றுவீங்க, சொத்து வரி ஏற்றுவீங்க, கரண்ட் பில் ஏற்றுவீங்க, அதுக்கு மக்கள் கொஞ்சம் கூட எதிர்வினை ஆற்ற மாட்டாங்களா? மக்களுக்கு கோவம் வராதா? நீங்கள் சொல்லுங்கள், சட்ட ஒழுங்கில் எங்கேயுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கா, போதை கலாச்சாரம் கம்மியாக இருக்கு, நம்ம மக்கள்கிட்ட போகும்போது அதெல்லாம் சொல்ல தானே செய்வாங்க. அந்த வாக்கு விஜய்க்கும் போகலாம், தாவேக்காவும் போகலாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த எலெக்ஷன் போன வாட்டி பிஜேபி மேல கோவம்லாம் இருந்த பொழுதுமே 3% வாக்கு வித்தியாசம். ஒருவேளை இப்ப சிறுபான்மையினர் ஓட்டு இல்ல இளைஞர்கள் ஓட்டு அதிமுக பெருசா கிடையாதுங்க. அந்த ஓட்டை விஜய் அதிகமா எடுத்துட்டு போயிடுறாருன்னா க்ளோஸ் ஆயிடும். டைட்டு கண்டெஸ்ட் டைட்டா இருக்கும் போது அப்ப தாவேக்காவாலெல்லாம் சீன்ல இருக்க முடியாது. இப்போ மத்ததெல்லாம் பேசுறோம், ஜனவரிக்கு மேல இப்போ கள தளபதிகள்னு இருக்காங்க, மாவட்ட செயலாளர், வேட்பாளர். அதுல ஒரு 4 பேர் பிஜேபி ரைடு விட்டு தூக்கி உள்ள வைக்குதுங்க. மக்கள் பாவம், நேரு ரொம்ப ஏழை, செந்தில் பாலாஜி பரம ஏழை. இல்ல நான் பிஜேபியோட தன்மை பத்தி பேசுறேன். அதுதான் நான் என்ன சொல்றேன், செந்தில் நடக்கல, இன்னும் எந்த ஊழல்வாதியும் ஜெயிலுக்கெல்லாம் போல இல்லைங்களா, மிரட்டல் தானே இருக்கு. அப்போ ஒருவேளை அந்த மாதிரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் பாவம், இவர் ஏழை, இவர் எதுவுமே ஊழல் குற்றச்சாட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பரிதாபப்படுவாங்களா? ஒன்னும் நடக்குது இல்ல. இது ஏன் இப்ப பண்றாங்க? இது பழிவாங்க அரசியல். இவ்வளவு கண்டிப்பா திமுக அட்வான்டேஜா எடுத்துக்கிச்சுன்னா அது அட்வான்டேஜா எடுப்பாங்க. ஆனா அந்த அரசியல் எது வெற்றி பெற போகுதுன்றதான் பார்க்கணும். இன்னொன்னு சொல்லி முடிச்சிடுறேன். டிவிகேக்கு வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர் பட்டியல் வரும்போது இப்ப இருக்கிறது பர்செப்ஷன் தான். பேச திரு ஸ்ரீராம், இதுல பாஜக தன்மையில் பார்க்கிறப்ப அவங்க கூட்டணின்னு யோசிக்கிறாங்களா? எப்படி அந்த இடம் இப்ப ஜீவா சுட்டி காட்டியது யாருமே இல்லைன்ற தன்மை இருக்கிறப்ப பாஜகவோட அணுகுமுறை இதுல என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முக்கியமா நான் சொல்ல விருந்தது என்னன்னா, ஜீவசகாதன் ரொம்ப கன்வீனியன்ட்டா மக்கள் பிரச்சனை எல்லாம் அப்படியே ஒரு பாஜக வந்துரும் அப்படின்ற ஒரு பூச்சாண்டி வச்சு காமிச்சு அப்படியே எல்லாத்தையும் ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுக்காக பாக்குறாரு. ஆக்சுவலி நம்ம இப்பத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா நான் 3 விதமா சொல்லுவேன். ஒண்ணு, உங்களுக்கு போதை கலாச்சாரம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில போதை கலாச்சாரம் இல்லாம இருந்ததா, இல்ல டாஸ்மாக் இல்லாம இருந்தா? இல்ல, அப்படி கிடையாது, இருந்தது. ஆனால் ஒரு கண்ட்ரோல்ல இருந்தது ஓரளவுக்கு. இப்போ இட் இஸ் அவைலபிள், ரொம்ப அப்படியே பயங்கர ஸ்பெராடிக்கா அவைலபிளா இருக்கு. அட் வில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவைலபிளா இருக்கு. இது இந்த ஆட்சியினுடைய பிகெஸ்ட் ஃபெயிலியர் வருதுங்கறாங்களே சார். அது சார் குஜராத்ல இருந்து வரட்டும் சார், தமிழ்ங்கறாங்களே அங்கேயே கட் பண்ணிரலாமே சார். அத சார் குஜராத் வழியா வரட்டும், எங்க இருந்து வரட்டும், தமிழ்நாட்டை ஒண்டி தான் நான் பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல உங்களுக்கு கட்டுப்படுத்து. சரி சார், குஜராத்ல கன்சம்ப்ஷன் இருக்கா? சரி, குஜராத்ல கன்சம்ப்ஷன் இருக்கா? இந்த அளவு கன்சம்ப்ஷன் இருக்கா? சும்மா இந்த சால்ஜாப் சொல்லாதீங்க. the biggest failure of the police state, police here. அதை நீங்க deniable இல்ல இருக்கலாம். அதுதான் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இரண்டாவது முக்கியமான பிரச்சனை சட்டம் ஒழுங்கு, பாலியல் துன்புறுத்தல், பெண்கள் பாலியல் துன்புறுத்தல். இது முன்னாடி எல்லாம் பீகார்ல அப்படி நடந்தது, உத்தரப்பிரதேஷ்ல அப்படி நடந்தது, காமிச்சு கொண்டு வந்தது. இன்றைக்கு நம்ம வெளியில ஒரு பெண்ணை எது சார் முதல்ல இருக்கு சார்? உங்களுக்கு தெரியாத புள்ளி விவரத்துல பீகாரை விட தமிழ்நாடு அதிகமா இருக்கு, உத்தரப்பிரதேசத்தோட அதிகமா இருக்கு, குஜராத்தோட அதிகமா இருக்கா சார்? சார் புள்ளி விவரங்களோட பேசுங்க. சார் நீங்க சொல்றது பீகார் உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குங்கிறீங்க. அது உண்மையா? அது உண்மையா? நீங்க சொல்லுங்க. நான் பேசி முடிச்சிரவா? அதுக்கு பிறகு கேள்வி கேக்குறீங்களா? நான் பேசி முடிச்சிரவா? சுருக்கமா சொல்லுங்க. வெயிட் பண்ணி நான் பேசி முடிச்சிடுறேன். பீகார் பின்தங்கிய மாநிலம், அதை காரணம் காமிச்சீங்க. உத்தரப்பிரதேச காரணம் வச்சுங்க. அதுக்கு ஈக்குவலண்டா இங்க இருக்கு. சார்ஜ் ஷீட் எவ்வளவு சார் ஆயிருக்கு? 98% கூட சார்ஜ் ஷீட் பண்ணப்படவில்லை. 30 நாட்களுள்ள சார்ஜ் ஷீட் பண்ணணும்.
98% சார்ஜ் ஷீட் பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேட்டா சொல்லுது. இதை நீங்க வந்து டினை பண்ணுவீங்களா? இல்ல திரு ஸ்ரீராம், இப்போ ஆன்டி இன்குபன்சி நீங்க மூணாவது விஷயத்தை சொல்லிடுறேன் விஜயன். மூன்றாவது விஷயம் விலைவாசி. இவர்கள் எதையெல்லாம் எதிர்த்தார்கள். எலக்ட்ரிசிட்டி பில் ரைஸ் பண்ணுவது கோவிட் போது வீட்டு வாசல்ல வந்து பதாகையை பிடிச்சு நின்றாங்க, வந்த உடனே ஏத்தினாங்க. அதே மாதிரி நான் வந்து இது ஏத்தவே மாட்டேன், வாக்குறுதியில கொடுத்தாங்க நாங்க வந்து வீட்டு வரி சொத்து வரி ஏத்த மாட்டோம், வந்த உடனே ஏத்தினாங்க. சொன்ன வாக்குறுதி எதையும் காப்பாற்றவில்லை. நீங்க சொல்வது இதெல்லாம் இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்றாரு அவரு. இல்ல அந்த பாயிண்ட்ல தான் கேக்குறேன் திரு ஸ்ரீராம். அந்த இடத்துல தான் இப்ப அரசுக்கு எதிரான ஒரு அலை கூட இருக்கலாம் நீங்க சொல்லுகிற மாதிரி. ஆனா அத கேபிட்டலைஸ் பண்ற இடத்துல அதிமுக பாஜக அணி இருக்கா, தாவேகா இல்லையா? அங்க வாக்குகள் அததான் ரகு சொல்லிட்டே இருக்கிறார். அது சிதறுன்றார். அந்த இடத்துல தான் நானும் வரேன். அந்த இடத்துல தான் அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இல்ல. திமுக கூட்டணி இன்றைக்கு வலுவா இருக்கு. ஆனால் தாவேகா வந்து எந்த அளவுக்கு ஓட்ட பிரிக்கிறாங்க, அதனாலதான் சொல்றேன் ப்ரோ இன்கம்பன்சி ஓட்ட எடுக்கிறாங்க அவங்க. அங்கதான் வந்து தாவேகா வந்து அவர்கள் மேல இருக்கக்கூடிய எதுக்கு வந்து திமுக தாவேகா மேல கோவப்படுதுன்னா ப்ரோ இன்கம்பன்சி ஓட்ட கையில வைக்கிறாங்க. அப்போ the impact to DMK is more than to ADMK. நான் ADMK ஓட்ட எடுக்கலன்னு சொல்லவே இல்லை. நீங்க சொல்ற நுணுக்கமான இடம் இந்த தேர்தல் வியூக கணக்கு தெரியாமல் தான் பாஜக தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் திரும்ப திரும்ப தாவேகாவை அழைச்சிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலா அவர் தனியா நிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, ஆனா அதை அவங்க மிஸ் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க. இல்ல அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பொழுதும் ஒரு கார்னர் ஆஃப் த மைண்ட்ல இருக்கு. ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்கள் நீங்க வேலுமணிட்ட போய் கேட்டு பாருங்க, ஓபனா ரகு சுருக்கமா. அப்ப ஸ்ரீராம் சொல்றது இப்ப பெரிய மாற்றம்ன்றது தாவேகா தனித்து நிற்பதே அட்வான்டேஜ் டு அதிமுக. அது விஜய்க்கு வந்து கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் வாக்குகள் கொஞ்சம் போகலாம், ஆனா அது திமுக பயப்படுற அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் மட்டும் இல்ல, நீங்க ஏடிஎம்கே திரும்ப திரும்ப ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் எந்த கட்சியும் சாராத மக்கள். அவங்க வந்து திமுகவுக்கு அதிமுக பரவாயில்லன்னு ஒரு 5 வருடம் கழிச்சு ஓட்டு போட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடைச்சிருக்குன்ற இந்த பைபோலார் பாலிடிக்ஸ்ல இது வரைக்கும் ஆப்ஷன் இல்லாம இருந்தவங்களுக்கு விஜய் செக்யூலர்ன்றாரு, பிஜேபி பக்கம் போக மாட்டேன்னு சொல்றாரு. அவங்களுக்கு வந்து இப்போ திமுகவை ஏடிஎம்கேவோட நான் இன்னும் வலுவா எதிர்ப்பேங்கிற மாதிரி பேசிட்டு அது மட்டும் தான் அவருடைய ஒரு ஆப்ஷன் கிடையாதா? அந்த புள்ளியே கவலைப்பட வேணாம்.